ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सच्चिदानंदरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिघ्नस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। எல்லா கோபிகா ஸ்திரீகளும் உத்தவரிடத்திலே சென்று பகவானுடைய பிரேமை பக்தி தாங்கள் கொண்டிருக்கக்கூடிய பக்தியை முழுமையாக வெளிப்படுத்துகின்ற நேரத்திலே உத்தவர் அந்த பிரேமை பக்தியை பார்க்கிறார். அவர்களுடைய மனம் எவ்வளவு உயர்ந்த உன்னதமான இடத்திலே இருக்கின்றது என்பதை பார்க்கிறார். அதனுடைய வெளிப்பாடாக அவர் சொல்றார், அஹோ யூயம் ஸ்ம பூர்ணார்த்தா பவத்யோ லோக பூஜிதாக வாசுதேவே பகவதி யாசாமித்யர்ப்பிதம் மனஹ. அர்ப்பிதம் மனஹா யாசாம். யாசாம் எந்த யாசாம் மனஹா எந்த மனமானது என்றால் உங்களுடைய மனம் வாசுதேவே பகவதி அர்ப்பிதம். உங்களுடைய மனம் வாசுதேவனிடத்திலேயே முழுமையாக அர்ப்பிதம் செய்யப்பட்டு விட்டது. அப்பேற்பட்ட அந்த மனதை உடைய நீங்கள் பூர்ணார்த்தாக பவத்யா, நீங்கள் தான் உண்மையிலேயே பூர்ணார்த்தம், பூர்ணமான செல்வத்துக்கு சொந்தக்காரர்கள். இந்த உலகத்தில் அடைய வேண்டிய இலக்கு என்று ஒன்று இருந்தால் அதை அடைந்ததற்கு பிறகு வேறு ஒரு இலக்கு என்பது தேவையில்லாமல் போய்விடுகிறது. அந்த இலக்கை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். பூர்ண அர்த்தம். நாம் அடையக்கூடிய அர்த்தம் எல்லாமே அதிலிருந்து ஒன்றை வேண்டும், அதிலிருந்து ஒன்றை வேண்டும் என்று நமக்கு ஒரு தூண்டுதலிலேயே நம்மை வைத்திருக்கும்.
அப்போ அந்த அர்த்தம் அத்தனையுமே பூர்ணம் பூர்ணம் என்பதிலிருந்து நம்மை அபூர்ணத்திற்கு கொண்டு போகிறது. முழுமை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணத்திலிருந்து முழுமை இல்லாத அதிருப்தி தன்மையிலேயே நம்மை கொண்டு வைக்கிறார். ஆனால் இங்கே நீங்கள் உங்களுடைய மனதை வாசுதேவனிடத்திலேயே வைத்த காரணத்தினாலே நீங்கள் அடைய வேண்டிய அந்த பூர்ணத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் நீங்கள். இதுல இரண்டு விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, அடைய வேண்டிய இலக்கை அடைந்து விட்டார்கள், அதனால பூர்ண அர்த்தம். பூர்ணம்னா முழுமை, அர்த்தம்னா குறிக்கோள், செல்வம், இலக்கு என்ன வேணா வைத்துக் கொள்ளுங்கள். மோட்சம் முழுமையாக அந்த பூர்ண ஆனந்தத்தை இவர்கள் அடைந்து விட்டார்கள். காரணம் என்ன? வாசுதேவே பகவதி யூயம் யா மனஹா அர்ப்பிதம். யாருடைய மனமானது இறைவனிடத்திலே அர்ப்பிதம் செய்யப்பட்டு விட்டதோ, அர்ப்பிதம்னா என்ன அர்த்தம்? கொடுத்து விடுவது. இறைவனிடத்திலே மனதை முழுமையாக கொடுத்து விடுவது. எதனிடம் மனதை நாம் கொடுக்கிறோம் என்பது நம்முடைய மனதனுடைய நிலைக்கு காரணமாக இருக்கிறது. என்னுடைய மனம் அபூர்ணமான பொருள்களிடத்திலே கொடுக்கப்பட்டால் மனம் அபூர்ணமாகத்தான் இருக்கும், குறைபாடு உடையதாகத்தான் மனம் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் என்னுடைய மனம் குறைபாடு உடையதாகவே இருக்கிறது அப்படின்னு நமக்கு நாமே கேள்வி கேட்டோம்னா, நான் என்னுடைய மனதை அபூர்ணமான பொருள்களிடத்திலே தான் கொடுத்திருக்கிறேன். அது இடத்துல எனக்கு என்ன கிடைக்காதுன்னா பூர்ணம் கிடைக்காது. பூர்ணம் கிடைக்காத பொருளிடத்திலே மனதை கொடுத்து விட்டு பூர்ணம், எனக்கு பூர்ணம் வேண்டும், முழுமை வேண்டும் அப்படின்னு நான் மனதிடத்திலே எதிர்பார்த்தால் மனம் அதை கொடுக்காது. நான் எதிடத்திலே மனதை வைத்திருக்கிறேனோ அந்த பொருளும் அந்த அனுபவங்களும் அந்த மனிதர்களும் கொடுக்க மாட்டார்கள், கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நான் எதை நாடி என்னுடைய மனதை கொடுக்கிறேனோ அதே போல அவர்களும் வேறொரு பொருளிடத்திலே அதே கண்ணோட்டத்துடன் அதே நோக்கத்துடன் தான் மனதை கொடுக்கிறார்கள். அப்போ ஒருவருக்கு ஒருவர் மன நிறைவு என்கின்ற அந்த இலக்கை நோக்கி போகிறோம் என்றால் என்னுடைய மனம் எந்த இடத்திலே கொடுக்கப்படுகிறது? ஏன் நான் இறைவன்கிட்ட பக்தி செய்யணும்? ஏன் என்னுடைய மனதை நான் இறைவன்கிட்ட கொடுக்கணும்? ஏன் என்னுடைய மனதை நான் செல்வங்களிடத்திலே கொடுக்க கூடாதா? செல்வங்கள் கொடுக்கக்கூடிய இன்பத்திடத்திலே கொடுக்க கூடாதா? என்னுடைய மனதை நான் புண்ணிய காரியத்திலே கொடுக்க கூடாதா என்றால் அவைகள் நமக்கு பூர்ணத்தை கொடுக்காது. பூர்ணத்தை கொடுக்காத ஒன்றிடத்திலே மனதை கொடுத்து விட்டு எனக்கு பூர்ணம் கிடைக்கவில்லை என்று நான் குறைபாடினால் அது என்னுடைய குறைபாடே தவிர படைத்தவனுடைய குறைபாடோ, உலகத்தினுடைய குறைபாடோ, உறவுகளுடைய குறைபாடோ, உடைமைகளுடைய குறைபாடோ அல்ல. இதை தெரிந்து கொண்ட கோபிகாஸ்திரிகள் தன்னுடைய மனதை இறைவனிடத்திலே கொடுத்து விட்டார். அதனால உத்தவர் சொல்றார், நீங்கள் பூர்ணார்த்தாஹா பவத்யஹா, நீங்கள் உண்மையிலேயே இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்த பூர்ணமான ஆனந்தத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகையினாலே பவத்யஹா
லோக பூஜ்யாக லோக பூஜிதாக ஸ்ம. நீங்கள் இந்த உலகத்திலே பூஜிக்கப்பட வேண்டியவர்கள். நீங்கள் தான் உண்மையிலேயே பூஜிதர்கள், வணங்கப்பட வேண்டியவர்கள், வணக்கத்துக்கு உரியவர்கள். இதுல எந்த வகையிலும் சந்தேகம் என்பது இல்லை. காலையிலே பார்த்தோம் அல்லவா, நான் மனதை ஒருவரத்தை கொடுத்து விட்டேனே, அவர் திருப்பி எனக்கு மனதை கொடுக்காமல் இருக்கிறாரே, நான் நினைப்பது அவருக்கு தெரிகிறதா இல்லையா தெரியவில்லையே, என்னுடைய உணர்வு அவருக்கு புரிகிறதா இல்லையா தெரியவில்லையே என்றால் இறைவனிடத்திலே மனதை கொடுத்து விட்டால் மனம் பூர்ணத்தன்மை அடைகிறது. அப்போ என்ன அர்த்தம்? என்னுடைய பூர்ணத்தன்மை, நான் அடைய வேண்டிய பூர்ணத்தன்மை என்பது யார் ஒருவராலும் எனக்கு கொடுக்க முடியாது, எந்த ஒரு அனுபவத்தாலும் கொடுக்க முடியாது, எந்த ஒரு சூழ்நிலையிலும் கொடுக்க முடியாது, எந்த லோகத்துக்கு போனாலும் கொடுக்க முடியாது. ஒன்றே ஒன்றால் மட்டும்தான் கிடைக்கும். பூர்ணத்திலிருந்து எழுந்து வந்த மனம் பூர்ணத்தை அடைந்தால்தான் பூர்ணம் அடையும். இல்லாத பட்சத்தில் அது அபூர்ணமாகத்தான் இருக்கும். நீங்கள் என்ன வேணா செய்யுங்கள், எத்தனை கோடி வேணா வைத்துக் கொள்ளுங்கள், எத்தனை வீடு வேணா வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள், எவ்வளவு நிலப்புலங்கள் வேணா வைத்துக் கொள்ளுங்கள், எவ்வளவு உறவு வேணா உறவாடுங்கள், எவ்வளவு தான தர்மங்களை வேணா செய்யுங்கள், எவ்வளவு பூஜைகள் வேணா செய்யுங்கள், எவ்வளவு ஹோமங்கள் வேணா செய்யுங்கள், மனதில் இருக்கக்கூடிய அபூர்ணத்தன்மை அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும். மனதை நான் இறைவனிடத்திலே முழுமையாக கொடுத்தால், இறைவனிடத்திலே மனதை கொடுப்பதற்குத்தான் நம்முடைய முன்னோர்கள் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய சாதனங்கள் பல. இந்த சாதனங்கள் இதற்கு அபூர்ணமாக இருக்கின்ற மனதை பூர்ணமான இறைவனிடத்திலே கொண்டு போய் திரும்ப 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 வைப்பதற்கு, வேற ஒன்றுக்கும் இல்லை. அத அடுத்த பாடல சொல்றார் பாருங்கள். தான விரத தபோ ஹோம, தான விரத தபோ ஹோம ஜப ஸ்வாத்யாய சம்யமைஹி, ஜப ஸ்வாத்யாய சம்யமைஹி ஸ்ரேயோபிஹி விவிதைஷ்சான்யைஹி, ஸ்ரேயோபிஹி விவிதைஷ்சான்யைஹி கிருஷ்ணே பக்திஹி, கிருஷ்ணே பக்திர்ஹி சாத்யதே. கிருஷ்ணேஹே பக்திஹி சாத்யதே. நிச்சயமாக கிருஷ்ணனிடத்திலே பக்தியானது சாத்தியமாகிறது. கிருஷ்ணேகே பக்திஹி ஹி, நிச்சயமாக சாத்தியதே, சாத்தியம் ஆகிறது, பெறப்படுகிறது. கிருஷ்ணனிடத்திலே பக்தி, கிருஷ்ணனிடத்திலே பக்தியானது எப்பொழுது சாத்தியமாகுமாம்? இந்த மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சாதனங்களை எல்லாம் நான் முறையாக பின்பற்றினால். என்னது? தானம், விரதம், தபஸ், ஹோம, ஜப, ஸ்வாத்யாய, சம்யமைஹி, இந்திரிய மன நிகிரகம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகள் தான். தானம், விரதங்கள், தபஸ், ஹோமம், ஜபம், ஸ்வாத்யாய, வேதங்களை முறையாக குருவிடத்திலிருந்து கற்றல், ஸ்வாத்தியாயம் படித்தல், சம்யம, யம நியம ஆசன, அந்த அஷ்டாங்க யோகங்களை பின்பற்றுதல், இவைகள் எல்லாம்
இன்னும் பலவாறாக விவிதைஹி ச அன்யைஹி, இன்னும் பலவாறாக என்னென்னலாம் சாதனங்கள் இருக்கின்றதோ அப்பேற்பட்ட ஸ்ரேயோபிஹி, ஸ்ரேயஸுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் இவைகள் எல்லாம், இத்தனை சாதனங்களும் எதற்கு? தானமாக இருக்கலாம், விரதமாக இருக்கலாம், தவமாக இருக்கலாம், ஹோமமாக இருக்கலாம், ஜபமாக இருக்கலாம், வேத அத்தியனமாக இருக்கலாம், இந்திரிய நிகிரக அஷ்டாங்க யோகத்தை பின்பற்றுவதாக இருக்கலாம், அல்லது ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம், இதெல்லாம் ஸ்ரேயோபிகி, ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடிய சாதனங்கள். சாஸ்திரத்தை படித்தல், குருவுக்கு சேவை புரிதல், ஸ்ரவணம் பண்ணுவது, மனனம் பண்ணுவது, இதெல்லாம் எதற்கு? இதெல்லாம் செய்வதனுடைய நோக்கம் என்ன? ஒரே ஒரு காரணத்துக்காக தான். அது வராம இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது என்ன வரணுமாம்? பக்திஹி கிருஷ்ணேஹே பக்திஹி சாத்தியதே. கிருஷ்ணனிடத்திலே பக்தியை கொண்டு வராதவரை, இதெல்லாம் சாதனம், மேலே சொல்லப்பட்ட அத்தனையும் சாதனங்கள். இந்த மூன்று நிலையில ஒன்றான பாவனம், அபியுதயம், நிஸ்ரேயசம், அந்த மூன்றையும் தான் இந்த மாதிரி பிரிச்சு சொல்லியிருக்கார். பாவனம், அபியுதயம், நிஸ்ரேயசம். உடல் தூய்மை, உள்ள தூய்மை, அறிவு தூய்மை. இந்த மூன்று விதமான தூய்மைக்காக இந்த சாதனங்கள், மேலே சொல்லப்பட்ட அத்தனை சாதனங்களும், இவைகள் எல்லாம் கவனமா இருக்கணும். சாதனம், இவைகள் சாத்தியம் அல்ல. சாத்தியம் என்னது? கிருஷ்ணேகே பக்திஹி, கிருஷ்ணனிடத்திலே பக்தி வருதல், அதுதான் சாத்தியம். கிருஷ்ணனிடத்திலே பக்தி வராமல் நான் இந்த சாதனங்களை செய்து கொண்டே இருக்கிறேன். அப்போ என்ன ஆகும்டான்னா, இந்த சாதனங்களின் பாலே நமக்கு வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும். பக்தி இல்லாமல் இந்த சாதனங்களை மட்டும் நாம் செய்வதனால மனசுல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சோர்வு வர ஆரம்பித்து, வெறுப்பு வர ஆரம்பித்து, எல்லா இந்த சாதனங்களையும் ஒவ்வொன்றாக குறைத்து கொண்டே வந்து ஒரு சாதனத்தையும் நாம் மேற்கொள்ளாமல் போய்விடுவோம். காரணம் என்ன? இந்த சாதனங்கள் சாத்தியமாக இருக்கின்ற பக்தியை கொண்டு வராமல் போனால். அப்போ பக்தி தான் இலக்கு. பக்தி வேற, பகவான் வேற அல்ல. பக்தியும் பகவானும் ஒன்றுதான். எப்போ? பக்தி முத்துகின்ற நேரத்திலே, பக்தியினுடைய இறுதி நிலைக்கு நான் வருகின்ற நேரத்திலே பக்தியும் பகவானும் ஒன்றாகி போகிறான். அந்த பக்தியை கொடுக்காமல் இந்த சாதனங்களை மட்டும் நான் செய்வேன் என்றால் என்ன பிரயோஜனம்? அதனால் நீங்கள் இந்த மேலே சொல்லப்பட்ட எல்லா சாதனங்களையும் எத்தனையோ பிறவிகள் செய்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதனால் உங்களுடைய மனதிலே இயல்பாகவே பக்திஹி பிரவர்த்திதாக திஷ்டியாக, உங்களுடைய மனதில் இயல்பாகவே பக்தியானது மேலோங்கி வருவதை நான் பார்க்கிறேன். பக்தியிலே மனமானது உங்களுடைய மனதிலே இயல்பாகவே இருக்கின்றது. யார் ஒருவரிடத்திலே பக்தியானது வைக்கப்பட்டால் அந்த பக்தியானது, நம்ம 2 லாபத்தை பார்த்தோம் கடந்த வாரம், ஞாபகம் இருந்தால் உங்களுக்கு 2 லாபம். ஒன்று, மனதில் இருக்கின்ற அத்தனை வாசனைகளையும் அது அழித்து விடுகிறது பக்தி.
முழுமையாக அத்தனை வாசனைகளையும் அழித்து விடுகிறது. இரண்டாவது, பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய சுழற்சியிலிருந்து என்னை விடுவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்பேற்பட்ட பக்தியை நீங்கள் செய்கிறீர்கள். நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப 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 சிரேஷ்டமான புண்ணியமான ஆத்மாக்கள். திஷ்டியா புத்ரான் பதீன் தேகான் ஸ்வஜனான் பவனானி ச ஹித்வா வ்ருணீத யூயம் யத் கிருஷ்ணாக்கியம் புருஷம் பரம். இறைவனின்பால் மேலான பக்தி எனக்கு இருக்கு. எப்படி தெரியும்? இறைவனிடத்துல எனக்கு மேலான பக்தி இருக்கிறது. நமக்கு எப்போதுமே சந்தேகம் வந்துடும், நான் மேலான பக்தனா? இறைவனிடத்துல எனக்கு உண்மையான பக்தி இருக்கிறதா? எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்ன அளவுகோல்? இங்கே அதுக்கு விடை கொடுக்கிறார். இந்த மேலே சொல்லப்பட போகின்ற இவைகளை எல்லாம் மனதால் விட்டுவிட்டு ஒரே ஒன்றை மட்டும் மனம் வாழ்க்கை முழுக்க நாடிக்கொண்டே இருக்கின்றது என்றால் தைரியமாக நாம் சொல்லலாம், நான் இறைவனுடைய பரம பக்தன். அதை நீங்கள் செய்கிறீர்கள், அதை நீங்கள் செய்தீர்கள். எதை விட்டுவிட்டு, எதை விட்டார்கள் அவர்கள்? இந்த கோபிகாஸ்திரிகள் மனதுக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பூர்ணத்தை நோக்கி நகர்கிறது அல்லவா? அப்போ மனமானது அபூர்ணமாக இருக்கு. மனதினுடைய நிலை, இப்போ மனதினுடைய நிலை அபூர்ணமா இருக்கு, பூர்ணம் இல்லாமல் இருக்கு, குறைபாடு உடையதா இருக்கு. அதற்கு காரணம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையோ மனிதர்களோ பிறந்த குலமோ அதெல்லாம் காரணம் கிடையாது. நம்முடைய எண்ண அலைகள் தான் காரணம். நமக்கு இந்த ரகசியம் புரியறது இல்லை. பாருங்களேன், உதாரணம் கொடுக்கிறேன் பாருங்களேன். அடிக்கடி நாங்கள் ரயில் பிரயாணம் செய்வோம் வட மாநிலத்திற்கு பிரயாணம் செய்வோம். அப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் வட மாநிலத்திலிருந்து தென் மாநிலத்துக்கு வரக்கூடிய இராணுவ வீரர்கள், இங்கிருந்து அங்கே போகிறார்கள் அல்லவா, நாட்டினுடைய எல்லை பகுதியை பாதுகாப்பதற்காக போகின்ற இராணுவ வீரர்கள், அவர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு அவர்கள் கிளம்பி வரணும். இப்போ அவர்களுக்கு என்னடான்னா, அவர்கள் விடுமுறை அறிவித்த காலத்திலிருந்து உடனடியாக அவர்களுக்கு ரயில் பிரயாணம் செய்வதற்கு பயணச்சீட்டு கிடைக்காது. இப்போ அவர்கள் பயணச்சீட்டுக்காக காத்து கொண்டிருந்தார்களே, ஆனால் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம் வேகமாக அங்கேயே கழிஞ்சிரும். அப்ப என்ன பண்ணுகிறார்கள் அவர்கள்? தன்னுடைய பெரிய ட்ரங்கு பெட்டி, தன்னுடைய பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு, உடைமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு 15 நாட்கள் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு இருக்க போகிறார்கள் என்றால் அதுல 6 நாட்கள் ரயில் பிரயாணத்திலேயே போயிடும். மீதி அவர்கள் இருக்கக்கூடிய நாட்கள் 9 நாட்கள் தான். இந்த 6 நாட்கள் ரயில் பிரயாணம் நாட்டினுடைய எல்லை பகுதியை பாதுகாக்கக்கூடிய வீரனுக்கு இருக்கை வசதி கிடைக்குமா என்றால் கிடைக்காது. பயண உறுதிச்சீட்டு கிடைக்குமா என்றால் கிடைக்காது. பயணச்சீட்டு கிடைக்கும், இருக்கை உறுதி சீட்டு கிடைக்காது, பயணச்சீட்டு கிடைக்கும். இப்ப அவர்கள் எங்க படுத்து கொண்டு வருகிறார்கள்? இந்த ரயிலினுடைய
மனிதர்கள் நடக்கக்கூடிய பாதை இருக்கல்லவா, அதில்தான் நாம் மலஜலம் கழிக்கக்கூடிய இடம் இருக்கல்லவா, அந்த பகுதி தான் அவர்கள் படுத்து உறங்கிக் கொண்டு வரக்கூடிய, அமர்ந்து கொண்டு வரக்கூடிய இடமாக இருக்கும். இப்ப நினைச்சு பாருங்கள், நாம குளிர்சாதன பெட்டியிலே நிறைய பணத்தை கொடுத்து பிரயாணம் செய்கிறோம். ஆனா இவர்கள் நாட்டை பாதுகாக்கக்கூடிய வந்து கொண்டிருக்கக்கூடிய வீரர்கள் அந்த பாதையிலே தன்னுடைய பெரிய பெட்டி இருக்கல்லவா, அதை வைத்துக்கொண்டு அதற்கு மேலோ அல்லது அதற்கு கீழோ அவர்கள் உறங்கிக் கொண்டு வருவார்கள், நிம்மதியாக உறங்கிக் கொண்டு வருவார். ஆனால் குளிர்சாதன பெட்டியிலே நாம் நிறைய பணத்தை கொடுத்து பதிவு செய்து உள்ளுக்குள்ளே தூங்க முடியாமல் அவஸ்தைப்பட்டு கொண்டு வருவோம். இதற்கு யார் காரணம்? சூழ்நிலையா காரணம்? உங்களுக்கு நல்ல சூழ்நிலை தானே கொடுக்கப்பட்டிருக்கு. இருப்பதற்கு இடம், படுத்துக் கொள்வதற்கு இடம், நல்ல குளிர் இருக்கக்கூடிய இடம், வெப்பம் வெளியிலிருந்து வராமல், மக்களுடைய தொந்தரவு இல்லாமல் எல்லாம் இருந்தும் நம்மால் உறங்க முடியவில்லை. அவன் அத்தனை கஷ்டத்திலும் உறங்கிக் கொண்டு நிம்மதியாக உறங்கிக் கொண்டு வருகிறான். இப்போ அவனுக்கு சூழ்நிலையோ, தனக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றோ, தன்னை இப்படி இந்த இடத்திலே படுக்க வைத்து விட்டார்கள் என்றோ, தான் இவ்வளவு உயர்ந்த நாட்டுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கூடிய இப்படி ஒரு கீழான இடத்திலே படுக்க வைத்திருக்கிறார்கள் என்றோ எந்த சிந்தனமும் இல்லாமல் நிம்மதியாக உறங்கலாம். அப்போ எது காரணமா இருக்கிறான்னா, மன எண்ணங்கள் தான் காரணமாக இருக்கு. நம்முடைய சந்தோஷத்திற்கும் நம்முடைய துக்கத்திற்கும் மன எண்ணங்கள் தான் காரணம். அப்போ எண்ணங்கள் இல்லாது போனால் சந்தோஷம். மனதிலே உயர்வான எண்ணங்கள் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். மனதிலே தாழ்வான எண்ணங்கள் இருந்தால் ரொம்ப ரொம்ப கடினம். குழப்பமான எண்ணங்கள் இருந்தால் தினந்தோறும் மனம் நிலையற்ற தன்மையிலேயே இருக்கும். குறைபாடுகள் என்பது நம்மிடம் எப்பொழுதுமே எண்ண நிலைகளிலேயே இருந்து கொண்டிருக்கும். அந்த குறைபாடு உடைய எண்ணத்தை நாம் நிறைவு செய்வதற்காகத்தான் நமக்கு தேவை இருக்கோ இல்லையோ, வேண்டுமோ வேண்டாமோ, விதவிதமான கர்மத்தை நோக்கி நாம் ஏன் தள்ளப்படுகின்றோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம்? இந்த எண்ண அலைகள் தான் காரணம். எண்ணங்கள் மட்டும் மேம்பாடு உடையதாக இருந்துவிட்டால், அல்லது எண்ணங்களே இல்லாமல் போய்விட்டால், பல கர்மங்கள் நமக்கு தேவையில்லாமல் போய்விடுகிறது. பல சாதனங்கள் தேவையில்லாமல் போய்விடுகிறது. பல சாத்தியங்கள் நமக்கு தேவையில்லாமல் போய்விடுகிறது. மனம் எப்பொழுதுமே என்னிடத்திலேயே ரம்மியமாக இருக்கு. இதை உணர்ந்து கொண்ட கோபிகாஸ்திரிகள் ஒன்றை துறந்தார்கள், ஒன்றிடத்திலே மனதை வைத்தார்கள். அவ்வளவுதான் ரகசியம். இப்ப நம்ம செய்ய வேண்டியதுதான், ஒன்றை மனதிலிருந்து துறத்தல். பொருளை யாரும் துறக்க வேண்டாம், சூழ்நிலைகளை துறக்க வேண்டாம், பொருளை துறக்க வேண்டாம், உடைமைகளை துறக்க வேண்டாம், உறவை துறக்க வேண்டாம், உடலை துறக்க வேண்டாம், ஒன்னுத்தையும் துறக்க வேண்டாம். துறக்க வேண்டியது எண்ணங்களை. இங்க உத்தவர் சொல்றார், கோபிகாசிரியர்களுடைய அந்த பரம பக்தியை பார்த்துவிட்டு, நீங்கள் இதை துறந்து விட்டீர்கள், ஒன்றை வலிமையாக பிடித்துக் கொண்டு. எதை துறந்தார்கள்? புத்திரான், குழந்தைகளை. குழந்தைகளின்பால் கொண்ட பற்றுதலை மனதால் துறந்து விட்டார்கள். குழந்தையை துறக்க சொல்லல, நமக்கு துறக்கவும் முடியல, உறவாடவும் முடியல. என்ன மனம் பாருங்கள், அல்பமான மனம். இதுல நமக்கு பெருமை வேற வேண்டி கிடக்கு. இதுல நாம் ஏதோ பெருசா சாதித்ததை போல நம்மை நாமே உயர்வாக நினைத்துக் கொண்டு மற்றவர்களை நாம் ரொம்ப சாடுறோம். யாரையும் துறக்க வேண்டாம்,
யாருடனும் உறவாட மறுக்க வேண்டாம், யாரையும் விட்டு விலகவும் வேண்டாம். மனம் எதென்பாலெல்லாம் பற்றுதல் வைத்துக் கொண்டு, இது இருந்தால்தான் என்னுடைய வாழ்க்கை, இது இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கை இல்லை என்று போய் அது இடத்திலே அபிமானம் கொண்டிருக்கின்றதோ, அந்த அபிமானத்தை ஹித்வா தூக்கி எறிதல். அப்ப இங்க புத்திரன்பால் கொண்ட அபிமானத்தை, பதீன் கணவனின்பால் கொண்ட அபிமானத்தை, தேகான் உடலின்பால் கொண்ட அபிமானத்தை, ஸ்வஜனான் தன்னுடைய பந்துக்களின்பால் கொண்ட அபிமானத்தை, பவனானி சேகித்வா வீடுகளையும் துறந்து விட்டு, பவனங்கள் வீடுகளையும் துறந்து விட்டு, இது எல்லாவற்றையும் இதன்பால் கொண்ட அபிமானத்தை மனதால் துறந்து விட்டு. அப்போ இதில் என்ன நமக்கு ஒரு ரகசியம் கிடைக்கிறது, முக்கியமான செய்தி கிடைக்கிறது. ஒரு ஸ்திரீயாக இருக்கக்கூடியவளுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, பாதுகாப்புக்கு உண்டான ஒரு விஷயம். வீடு இருக்க, வீடு ஒரு பாதுகாப்புக்கு உண்டான இடம். தேகம் முக்கியமானது, கணவன் முக்கியமானவன், குழந்தை புத்திரன் முக்கியமானவன், உறவுகள் முக்கியமானவர்கள், செல்வங்கள், இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமானவை ஒரு பெண்ணுக்கு. இப்ப இதனுடன் அவள் சேர்ந்து வாழாமல் இருக்க முடியாது, இதை துறந்து விட்டு போகவும் முடியாது. இதனுடன் இருக்கிறாள், ஆனால் அதன்பால் அவளுடைய மனம் நாட்டம் இல்லாமல் இருக்கு. இதுதான் பக்தியினுடைய வெளிப்பாடு. நான் பக்தை, நான் பக்தன் அப்படின்னு சொன்னா என்னுடைய மனம் இவைகளின்பால் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம் எங்களுக்கு புரியலையேடா. இவைகளோட நான் இருப்பேன், ஆனால் இவைகளுடன் நான் ஒட்டாது இருப்பேன். எதை போல? தாமரை தடாகத்திலே இருக்கிறது, ஆனால் தடாகத்திலே இருக்கக்கூடிய ஜலத்துடனும் ஒட்டுவது இல்லை, சேற்றுடனும் ஒட்டுவது இல்லை. சேரிலிருந்துதான் வருகிறது தாமரை, ஆனால் சேற்றினுடைய எந்த பதிவும் தாமரை இடத்திலே இல்லை. ஜலத்திலிருந்துதான் வருகிறது தாமரை, ஆனால் ஜலத்தினுடைய ஒரு துளி கூட தாமரை இடத்திலே ஒட்டுவது கிடையாது. நான் இந்த தேகத்தை கொண்டு இந்த பிரபஞ்சத்திலே ஒரு உறவு என்று சொல்லக்கூடிய ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு நான் பிறந்திருக்கிறேன். இதை நான் கடந்து விட்டு எங்கும் போக முடியாது. அது யாரா வேணா இருக்கட்டும். பாருங்களே, உதாரணம் கொடுக்கிறேனே, சாதுக்கள், சன்னியாசிகள், மடாதிபதிகள் எங்கே உறவாட வருகிறார்கள்? யாரோட உறவாட வருகிறார்கள்? இதே உலகத்தோடு தான் உறவாட வருகிறார்கள். இதே மக்களோடு தான் உறவாடுகிறார்கள். நாம் என்ன கர்மம் செய்கிறோமோ அதே கர்மத்தை அவர்களும் செய்கிறார்கள். ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? இல்லையே. அப்ப இங்கே எதையும் நான் துறக்க வேண்டாம். இக்காரணம் எதுவும் என்னுடையவை அல்ல. பிறக்கும் தோறும் கொடு வந்ததில்லை, இறக்கும் தோறும் கொடு போவதும் இல்லை. பிறக்கும் தோறும் எதையும் நாம கொண்டு வரல, உகந்தோறும் எதையும் நாம் கொண்டு போவதும் இல்லை. இருக்கும் தோறும் அது நம்முடையவை அல்ல, நம்முடைய உபயோகத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். வீடுங்கிற ஒரு உபகரணம், கணவன்கிற ஒரு உபகரணம், மனைவிங்கிற ஒரு உபகரணம், குழந்தைங்கிற உபகரணம்,
செல்வம்ங்கிற ஒரு உபகரணம், தேகம்ங்கிற ஒரு எல்லாம் எல்லாம் உபகரணங்கள். இதெல்லாம் கொடுக்கப்பட்டனுடைய நோக்கம் என்ன? இதனிடத்திலேயே நான், இந்த சேற்றிலேயே நான் அழுந்தி கிடப்பதற்காக அல்ல, சேற்றிலிருந்து நான் விடுபடுவதற்காக. என்னுடைய உள்ளம் இதை எல்லாவற்றிலிருந்தும் உதறி தள்ளிவிட்டு, நீங்கள் நிறைய மிருகங்களை பார்த்தீர்கள் என்றால் தன்னுடைய உடம்பை மணலிலே போட்டு உருட்டி பெரட்டி எடுக்கும். உருட்டி பெரட்டி எடுக்கும். இந்த பக்கம் உருண்டு அந்த பக்கம் உருண்டு முழு தன்னுடைய உடம்பனுடைய அந்த தன்மைக்கு ஏற்ப மணலில் உருண்டு பெரண்டு எல்லாம் செஞ்சு 4 கால்களால் எழுந்து கொண்டதற்கு பிறகு தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த தூசிகளை எல்லாம் ஒரு உதரும் பாருங்கள். எந்த ஒரு தூசியும் தன்னுடைய உடம்பிலே ஒட்டாமல் அந்த ஒரு உழுப்பு உடம்பை போட்டு ஒரு குழுக்கும் போது அத்தனை தூசிகளும் வெளியேறுவதை போல உறவாடும் நேரத்திலும், மனம் உலகத்தோட உறவாடும் நேரத்திலும் எந்த வாசனைகளும் உள்ளே வராமல் ஒட்டிக்கொள்ளாமல் உறவாடுதல், அத்தனையும் மனதால் தூக்கி எறிந்து விட்டு ஒரே ஒரு பொருளை மட்டும் மனதால் பட்டுதல். யார் அது? யூயம் கிருஷ்ணாக்கியம் பரமம் புருஷம் யதே திஷ்டியா. எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு பரமம் புருஷம், மேலாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை நீங்கள் தூக்கி எறிந்து விட்டு ஆவ்ரணேத் யதே திஷ்டியா, பரமாத்மாவை அடைந்திருக்கிறீர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் நீங்கள். உங்களுடைய இந்த பரம பிரேம பக்தியை என்ன என்று சொல்வது? உங்களுடைய இந்த ஏகாகிரமான பக்தி அத்தனை பொருள்களோடும் இருந்தும் எதனுடனும் உங்களுடைய மனம் ஒட்டாமல் மனதால் தூக்கி எறிந்து விட்டு இறைவனையே மேலான பொருளாக நீங்கள் வந்து அடைந்திருக்கிறீர்களே, உங்களுடைய பிரேமை பக்தியை, மாறாத பக்தி, ஏகாகிரமான பக்தியை என்ன என்று சொல்லுவது? அப்போ நமக்கு எப்பொழுதெல்லாம் கேள்வி வருகிறதோ, நான் பக்தனா பக்தையா, நான் இறைவனிடத்திலே பக்தி செய்கிறேனே, பக்தி இருக்கா இல்லையா என்கின்ற கேள்வி வந்தால் பதில் இதுதான்: மனதால் நான் அத்தனையும் தூக்கி எறிந்து விட்டேன். பூர்ண வைராக்கியம் உடையவனாய், அதே வைராக்கியம் கொண்ட மனதிலே பூர்ண பக்தி கொண்டவனாய் இறைவனோடையே நாட்டம் இருக்கிறது. இப்போ உங்க மனசுல கேள்வி வரலாம், அது எப்படி எல்லாவற்றோடும் இருந்தும் எப்படி நாங்கள் வந்து எல்லாவற்றையும் விட்டு விட்டு வைராக்கியமானா இருப்பது? ஆங்கிலத்தில் வந்து ஒரு வார்த்தை சொல்வார்கள், பிரையாரிட்டி. எதற்கு நாம் முதன்மை தன்மை கொடுக்கிறோம்? எதற்கு நாம் முதன்மை தன்மை கொடுக்கிறோம்? குழந்தைகள் நீங்க பாத்தீங்கன்னா, உதாரணத்துனீங்கன்னா, பள்ளிக்கூடம் போய் விட்டு வருகிறது, நிறைய வீட்டிலே படிக்க வேண்டிய பாடம், எழுதி பார்க்க வேண்டிய பாடம், சொல்லி பார்க்க வேண்டிய பாடம்னு வீட்டுக்கு உண்டான பாடங்களை வேற கொடுத்து அனுப்புகிறார். இப்போ அது வந்து அந்த குழந்தைக்கு முக்கியமான ஒரு செயல். இப்போ தாயோ தகப்பனோ அந்த குழந்தையை பின்பற்றுகிறார் அல்லவா? அந்த குழந்தை பின்னாடியே போய் இந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு அசைவிலும் பின்னாடியே இருக்கக்கூடியவர்கள் அந்த குழந்தையின்பால் அக்கறை கொண்டு அந்த குழந்தைக்கு இந்த நாள் என்ன பாடம் கொடுத்திருக்கிறார், வீட்டுக்குள்ள செய்ய வேண்டிய பாடம் என்ன, படிக்க வேண்டிய பாடம் என்ன, நாளைக்கு பள்ளிக்கூடத்திலே வந்து
செய்ய வேண்டிய வேலைகள் என்ன என்பதையெல்லாம் அவர்கள் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். பார்க்கிறாள். இப்போ இந்த குழந்தைக்கு அந்த குழந்தை ஆசுவாசப்படுகின்ற அளவு, அந்த குழந்தையை என்னெல்லாம் உணவு கொடுக்க வேண்டும் என்றாலோ, பேச வேண்டும் என்றாலோ, ஓய்வெடுக்க வேண்டும், எல்லாத்தையும் கொடுத்து விட்டு மெதுவாக அந்த குழந்தையை இந்த காரியத்தில் ஈடுபடுத்த ஆரம்பிக்கிறாள். இப்போ அந்த குழந்தைக்கு இந்த காரியம் பிடிக்கல. இது முதன்மையானதா இல்லை. அந்த குழந்தையினுடைய கவனம் முழுக்க எங்க இருக்கிறதுனா, ஒன்று தூங்கணும், அல்லது வெளியில போய் விளையாடணும், அல்லது பசங்களோட போய் உறவாடணும், அல்லது தூங்கணும், அல்லது சாப்பிடணும். இதுல தான் அதற்கு முதன்மை எண்ணம் இருக்கு. அதனால படிப்புல அந்த குழந்தைக்கு நாட்டமே இல்லை. பக்கத்துல இருந்து கொண்டு எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் அது புரிந்து கொள்ள தயாராகவே இல்லை. காரணம் என்ன? மனது எதை முதன்மையாக நினைக்கிறதோ அதனிடத்திலே தான் ஓடுகிறது. நீங்கள் எவ்வளவு வலுக்கட்டாயமாக அந்த குழந்தையை உட்கார வைத்து சொல்லிக் கொடுத்தாலும் அந்த குழந்தை ஏற்றுக்கொள்ள தயாராயில்லை. எவ்வளவு உதவினாலும் ஏற்றுக்கொள்ள அதே போலதான் நம்முடைய மனம். நம்முடைய மனம் எதற்கு முதன்மைத்தன்மை கொடுக்கிறது? உலகத்துக்கு முதன்மை தன்மை கொடுக்கிறதா? கணவன், வீடு, மனைவி, குழந்தை, செல்வங்கள், உறவுகள், உறவுகளுக்கு உண்டான நன்மை தீமையான காரியங்கள், இதற்கு முதன்மை தன்மை கொடுக்கிறதா? அல்லது இறை சிந்தனைக்கு முதன்மை தன்மை கொடுக்கிறதா? இப்ப நான் இறை சிந்தனைக்கு முதன்மை தன்மை கொடுக்கிறேன் அப்படின்னா அவைகள் எல்லாம் இருக்கட்டும், முதல்ல அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நான் இறைவனை தொழாமல், இறைவனை சிந்திக்காமல் எங்கும் வரமாட்டேன். அது என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் சரி, எவ்வளவு உறவுகளே முறிந்தாலும் சரி, எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் சரி, எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, எனக்கு இறைவனுடைய சிந்தனம் தான் முக்கியம், இறை நாட்டம் தான் முக்கியம். அதற்காக என்னை விட்டு உறவுகள் போகிறதா? போகட்டும். அதற்காக என்னுடைய செல்வங்கள் எல்லாம் அழிகின்றதா? அழியட்டும். அதற்காக எனக்கு வரவேண்டிய செல்வங்கள் வராமல் இருக்கிறதா? போகட்டும். அதற்காக நான் சேர்த்து வைத்த சொத்துக்கள் எல்லாம் அழிகின்றதா? போகட்டும். என்னோட உறவுகள் உறவாட மாட்டேன்னு சொல்கிறார்களா? இதனால் சந்தோஷம், போய்விட்டு வாருங்கள். உலகம் என்னை நிந்திக்கின்றதா? நிந்திக்கட்டும். எனக்கு தேவை இறை நாட்டம். இந்த ஒரு தன்மை நம்முடைய மனதிலே வந்தது என்றால், நீங்கள் எல்லா பக்தர்களையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்துக்கணும். புரந்தரதாசராக இருக்கட்டும், கபீர்தாசராக இருக்கட்டும், பாருங்கள். கபீர்தாசர் ரொம்ப அழகு. பையனும் அப்பாவும் போய் நிறைய பலசரக்கு சாமான்கள் வாங்கிறார்கள், காய்கறிகள், பழங்கள் வாங்குகிறார்கள், எல்லோருக்கும் அன்னதானம் போட என்பதற்காக. ஆனால் கொடுப்பதற்கு காசு இல்லை. பையனும் அப்பாவும் போகிறார். இப்போ பையன் மாட்டிக்கொண்டு விட்டான் பொந்துல. தலைப்பகுதியானது அப்பா கையிலே இருக்கு, உடம்பு பகுதியானது இவர்கள் கையிலே மாட்டிக்கொண்டு விட்டது. பையன் சொல்றான் அப்பாட்ட, தலையை வெட்டி எடுத்துன்னு போயிருக்கியா, ஏன்னா அப்பதான் யார் என்று கண்டுபிடிக்க மாட்டார்கள், யாருடைய உடம்பு என்று கண்டுபிடிக்க மாட்டார்கள். அப்போ நீ போய் அங்கே ஆற்ற வேண்டிய கடமைகளை எல்லாம் செய். நம்மை நம்பி நிறைய பக்தர்கள் வருவார்கள், சாதுக்கள் வருவார்கள், அவர்களுக்கு நீ கைங்கரியம் பண்ணணும். அதுதான் முக்கியமே தவிர இது முக்கியம் அல்ல. ஓடு. எல்லோரும் சேர்ந்து இந்த தலை இல்லாத உடம்பை மரத்திலே தொங்க விட்டு விடுகிறார்கள். அந்த வீதி வழியாக நாம சங்கீர்த்தனம் பாடிக்கொண்டே போகிறார்களாம். இந்த குழந்தை அதிலேயே ஊறி திளைத்த குழந்தை அல்லவா, தலை போனால் என்ன, உடம்பு இருக்கு அல்லவா, 2 கைகளையும் எடுத்துக்கொண்டு அந்த குழந்தை அந்த ஸ்மரணையை கேட்டு, அதுவும் மேலே இருக்கக்கூடிய
அந்த மரத்திலிருந்து ஆடி பாடிக்கொண்டு அந்த நாமத்தை கேட்டுக்கொண்டே இருக்கின்றதா, நன்றி தெரியப்படுத்துகின்றதா. ஓ, நான் பக்தன் அப்படின்னு சொன்னா, இறைவனிடத்திலே நான் ஆழ்ந்த பக்தி செய்கிறேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு மறுபடியும் ஆங்கிலத்தை சொல்லணும்னா ப்ரையாரிட்டி, முக்கியத்துவம். எதற்கு நான் முக்கியம் கொடுக்கிறேன்? இறைத்தன்மைக்குத்தான். என்னுடைய அன்றாட வாழ்க்கையில யாருக்கு முக்கியம்? இறை சிந்தனத்துக்குத்தான் முக்கியம், இறை வாழ்க்கைக்குத்தான் முக்கியம். அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீர்களே, உங்களுடைய இந்த பக்தியை என்ன என்று சொல்வது? உத்தமமான பக்தர்கள் நீங்கள், மெச்சக்கூடிய பக்தர்கள் நீங்கள். உங்களுக்காக ஒரு செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். கிருஷ்ண பரமாத்மா உங்களுக்காகவே ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். அந்த செய்தியை அவர் சொல்லுகின்றதாக நினைத்துக் கொண்டு நான் சொல்லுகின்றேன். அந்த செய்தி என்ன? நீங்கள் பரம பாகவதர்கள், பரம பக்தர்கள். ஆனால் அந்த நீங்கள் யாரை நாடுகிறீர்களோ அந்த பரமாத்மா சாக்ஷாத் நிர்குணஸ்வரூபி. அவர் உங்களுக்குள்ளும் இருக்கிறார், எனக்குள்ளும் இருக்கிறார், எங்கும் இருக்கிறார். அவருக்கு என்ன கிடையாதாம்? ஆத்மா ஞானமயஹா சுத்தஹா. இது பகவான் உத்தவர்கிட்ட சொல்லி அனுப்பின விஷயத்தை பகவானுடைய வாக்கிலிருந்தே கேட்கிறார்களாம். ஆத்மா ஞானமயஹா சுத்தஹா व्यतिरिक्तो गुणान्वयः सुषुप्ति स्वप्न जाग्रद्भिः मायावृत्तिभिः रीयते. நீங்கள் யாரை பார்க்க வேண்டும், அவனுடன் ஒன்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அந்த பரமாத்மா ஆத்மா ஞானமயஹா. அந்த ஆத்மாதான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஞானமயம், ஞானஸ்வரூபம். சுத்த சைத்தன்யம். ஞானமயஹா சுத்தஹா, பியூர், எந்த கலப்படமும் இல்லாத சுத்தமான அறிவு ஸ்வரூபமாக இருக்கிறான் ஒவ்வொருத்தருக்குள்ளும். ஆகையினாலே சுத்தமாக இருக்கின்ற அந்த பரம்பொருள் எந்த விதமான தோஷங்களும் எந்த விதமான வேற்றுமையும் இல்லாதவனாய் இருக்கிறான். குணான்வயஹா வதிரிக்தஹா, அகுணான்வயஹா வதிரிக்தஹா. அவருக்கு என்ன கிடையாதுன்னா 3 குணங்களுடைய தோஷம் இல்லை. ஆகையினாலே சுத்த ஞானமயம். 3 குணங்களுடைய தோஷம் வந்தாச்சுனாலே அந்த சுத்த ஞானமயம் அசுத்தம் அடைந்து விடுகிறது. ஆனால் நீயோ பரமாத்மாவோ சுத்த ஞானமயம். அதனால அகுணான் வயஹா, அவருக்கு என்ன கிடையாது? 3 குணங்களுடைய சேர்க்கை, 3 குணங்களினாலே வரக்கூடிய தோஷங்கள் எதுவும் அவருக்கு கிடையாது. ஆகையினாலே அகுணான் அவ்யயஹா வதிரிக்தஹா, குணங்களினாலே வரக்கூடிய காரியங்களிலிருந்து வேறுபட்டவராய் பரமாத்மா இருக்கிறார். சத்துவகுணம் என்றால் அதற்கு ஒரு காரியம், ரஜோகுணம் என்றால் அதற்கு ஒரு காரியம், தமோகுணம் என்றால் அதற்கு ஒரு காரியம். இந்த எந்த குணத்தினுடைய வேறுபாடும் இல்லாதவராய், வியாபாரம் இல்லாதவராய், வேற்றுமை இல்லாதவராய் சுத்த ஞானமய ஸ்வரூபமாக அந்த பரமாத்மா இருக்கிறார்.
எங்கே? ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்துக்குள்ளும். மாயா விருத்திபிகி சுத்தா, மாயையினுடைய பரிணாமம், மாயாவினுடைய பரிணாமம், முக்குணத்தினுடைய பரிணாமங்கள் எதுவும் இல்லாதவராய் சுத்த சைத்தன்யமாக இருக்கின்றார். எங்கே? ஜாக்ரத், ஸ்வப்ன, சுஷுப்திஷு. ஈயத்தே, சுத்த சைத்தன்யமாக இருந்து கொண்டு ஜாகிரத அவஸ்தையிலே விஸ்வனாகவும், ஸ்வப்ன அவஸ்தையிலே தைஜசனாகவும், சுஷுப்தி அவஸ்தையிலே பிராஜ்ஞனாகவும் ஈயத்தே அறியப்படுகின்றான், உணரப்படுகின்றான். இதற்காக இங்க பகவான் நிர்குண சுரூபத்தை பத்தி பேசணும். இவர்களோ பரமாத்மாவை பார்க்க ஆசைப்படுகிறார்கள், நேரடியாக பார்க்க ஆசைப்படுகிறார்கள், ஸ்பர்ஷிக்க ஆசைப்படுகிறார்கள், விளையாட ஆசைப்படுகிறார்கள், கூட இருக்க ஆசைப்படுகிறார்கள், உறவாட ஆசைப்படுகிறார்கள். ஆனா பரமாத்மா எதற்கு நிர்குண சுரூபத்தை பத்தி பேசணும்? பக்தியினுடைய முடிவும் ஞானத்தினுடைய முடிவும் ஒரே ஒரு விஷயத்துல கொண்டு சேர்க்கணும். பக்தியினுடைய முடிவும் ஞானத்தினுடைய முடிவும் ஒரே ஒரு விஷயத்திலே கொண்டு நம்மை சேர்க்கணும். அது என்னது? இங்க சொல்றார் பாருங்கள். ஏதந்தஹா ஏததந்தஹா சமாம்னாயோ யோக சாங்கியம் மணேஷினாம் தியாகஸ்தபோதமஹா சத்யம் சமுத்ராந்தாம் இவாபகாஹா. அழகான உதாரணம். எங்கெல்லாம் இந்த பக்தி ஞானத்தினுடைய விஷயம் சொல்லப்படுறதோ அங்கெல்லாம் இந்த உதாரணங்கள் கொடுக்கப்படாத இடமே இல்லை. அது என்ன? நமக்கு தெரிஞ்ச உதாரணம் தான், ஒவ்வொரு வாரமும் பார்த்து கொண்டிருக்கிற உதாரணம் தான். ஆபகாஹா சமுத்ராந்த இவ. நதிகள், ஆபகாஹா நதிகளுடைய கூட்டங்கள் சமுத்திரத்தை போய் அடைவதை போல. இதுதான் நாம் திரும்ப 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 ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய இடம். நதிகள் அத்தனையும் சமுத்திரத்தை போய் அடைந்து தன்னுடைய நாமத்தை, ரூபத்தை, குணத்தை, நாமத்தை, ரூபத்தை, குணத்தை இழப்பதை போல இது நடக்கணும். இது நடந்தால்தான் பக்தியினுடைய முடிவு, இது நடந்தால்தான் ஞானத்தினுடைய முடிவு. இது நடக்காமல் நான் நதியாகவே இருக்கிறேன், ஓடிக்கொண்டே இருக்கிறேன், ஆனால் நான் இன்னும் சாகரத்தை அடையவில்லை அப்படின்னா, குருதே கங்கா சாகர கமனம் பிரத பரிபாலனம் அதவா தானம் ஞான விஹீன சர்வமதேன பஜதி ந முக்திம் ஜன்மசதேன. பஜகோவிந்தத்தில் பகவான் சொல்றார் அல்லவா, ஆதிசங்கர பகவத் பாதம். இப்போ பக்தியினுடைய முடிவு பகவானுடன் ஒன்றுதல், ஞானத்தினுடைய முடிவு பகவானை ஒன்றுதல். இதற்குத்தான்
இதற்காகத்தான் பகவானுடைய வாக்கு பாருங்கள். இந்த ஒருமைத்தன்மையை பிரயாணிக்கக்கூடிய பிரயாணி பக்தன் பகவானை அடைதல் என்கின்ற அந்த ஒரு காரியத்திற்காகத்தான் எல்லா சாதனங்களும் இருக்கான். என்ன சாதனங்கள்? சமாம்நாயகா வேதங்கள். வேதங்கள் எதற்கு இருக்கு? நம்மை பயமுறுத்துவதற்காகவோ, வேறுபாட்டை காட்டுவதற்காகவோ, உயர்வு தாழ்வை காட்டுவதற்காகவோ, திரும்ப 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 நம்மை கர்மங்களிலே ஈடுபடுத்துவதற்காகவோ, விதவிதமான பலன்களை பெறுவதற்காகவோ, அந்த பலனின் மூலமாக கிடைக்கக்கூடிய சுகத்தை அனுபவிப்பதற்காகவோ, புண்ணிய லோகத்திற்காகவோ அல்ல வேதங்கள். வேதங்களுடைய சாரம் அந்த வேத நாயகனாக இருக்கின்ற அந்த பரமாத்மாவை சென்று அடைதல். நான் வேதத்தை கற்றிருக்க வேண்டும் அவசியம் இல்லை. அதனுடைய சாரத்தை நான் உள்வாங்கிக் கொண்டால் வேதஸ்ய சாரம் நாராயணன். என்னுடைய இலக்கு நாராயணனை அடைவது. அதற்கு சாதனம் வேதம். அவ்வாறு வேதங்கள் சாதனமாக இருக்கின்ற, சாராக இருக்கின்ற, சாரமாக இருக்கின்ற நாராயணனை அடைவது எப்படி என்பதைத்தான் சொல்லுகிறதே தவிர நம்மை மீண்டும் மீண்டும் கர்மத்திலே புதைந்து கிடப்பதற்கு அது சொல்லவில்லை. நாம் தவறாக புரிந்து கொண்டு நமக்கு எது உடனடி லாபமாக இருக்கின்றதோ அதுக்கு உண்டான கர்மத்தை எடுத்துக்கொண்டு வேதம் இப்படி சொல்கிறது என்று நாம் தவறாக செய்கிறோமே தவிர வேதத்தினுடைய சாரம் நாராயணனை அடைதல். அது சொல்றார், பகவானே சொல்றார். இது பகவானுடைய வாக்கு. சாம்னாயே யோகா, அஷ்டாங்க யோகங்களுடைய நோக்கம் பதஞ்சலி முனிவர் சொல்றார், கைவல்யம் பதம் அஷ்ணுதே, நிர்வாணம் பதம் அஷ்ணுதே, ஒருமைத்தன்மையை அடைதல், ஒன்று கலத்தல். சமாம்னாய யோகா சாங்கியா உபனிஷத். சாங்கியம் ஆத்மாவை பற்றி விசாரம் செய்யக்கூடிய உபனிஷத். அதனுடைய சாரம் சாக்ஷாத் பரபிரம்மஸ்வரூபத்தை ஜீவன் அடைதல். மனேஷினாம், சாதுக்கள், சந்நியாசிகள், அறிவு படைத்தவர்கள், மனநசீலர்கள், அவர்களுடைய இலக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தும் அவர்கள் அடைந்ததும் ஒரே ஒரு விஷயம்தான். தியாகா, தபஹா, தமஹா, சத்தியம். இந்த சாதனங்கள் அத்தனையும் எதற்கு? சமுத்ராந்தாஹா இவ அபாகாஹா ஆபகாஹா. எப்படி நதிகள் சமுத்திரத்தை போய் சாகரத்தை போய் அடைகிறதோ அதே போல பரம பாகவதர்கள் பகவானை தன்னுடைய ஜீவத்தன்மை விட்டு அடைதல் என்பதுதான் இலக்கு. அதை நீங்கள் அடைய வேண்டுமே தவிர, அதை நோக்கி போக வேண்டுமே தவிர, நான் இல்லையே, நான் உங்களை விட்டு வேறாக இருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் அந்த உண்மை சுரூபத்தை நோக்கி போய் அதனுடன் ஒன்று கலந்து விடுங்கள். ஒருவேளை அவர்களுக்கு மனதிலே சந்தேகம் ஏற்படலாம், கேள்விகள் ஏற்படலாம். அந்த கேள்விக்கு ரொம்ப அழகாக பகவானை விடை கொடுக்கிறார். நாளை காலை பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः.
ஹரி ஓம்.